வணக்கம் வேலு. குமரி மாவட்டம் வில்லுக்குரி அருகே உள்ள கொன்னங்குழிவிளை பகுதியை சேர்ந்தவர் தான் பெஞ்சமின். இவருக்கு 47 வயசு ஆகுது. இவர் வெளிநாட்டில் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு வராரு. இவருடைய மனைவி தான் சுனிதா. இவங்களுக்கு 45 வயசு ஆகுது. இந்த தம்பதிகளுக்கு கடந்த 19 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. ஆனால் தற்போது வரை இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. பெஞ்சமின் வெளிநாட்டில் வேலை செய்வதால் தன்னுடைய மனைவியான சுனிதாவை தன்னுடைய குடும்பத்தாருடன் தங்க வச்சிருந்தார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய மனைவியுடைய விருப்பத்தின் பேரில் கொன்னங்குழிவில் இருக்கின்ற அவங்களுடைய குடும்ப வீட்டை விற்றுட்டு தெற்கு மணக்காவிலில் புதுசாக ஒரு வீடையும் கட்டிட்டார். அந்த வீடு கட்டி அதுக்கு பால் காய்ச்சி தன்னுடைய மனைவியை மட்டும் அந்த வீட்டில் குடி வச்சுட்டு மறுபடியும் இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறமா தான் சுனிதாவுடைய உண்மையான முகமே வெளிச்சத்துக்கு வந்துச்சு. கணவன் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு வீட்டில் அவங்க மட்டும் தனிமையாக இருந்திருக்காங்க. வேறு குடும்பத்தார் யாருமே இல்லை. பல நாள் திட்டம் போட்டு தான் அவங்க இதை செஞ்சுருக்காங்க. இப்படி தனி குடித்தனம் வந்த பிறகு அவருடைய கள்ளக்காதலன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவங்க உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் வரைக்கும் ரகசியமாக உல்லாசமாக இருந்த இந்த சுனிதா இன்றைக்கி தன்னுடைய வீட்டுக்கே கள்ளக்காதலன் அழைச்சி உல்லாசமாக இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்படி அக்கம் பக்கத்தில் இருந்த வீட்டார்களுக்கெல்லாம் இவங்களுடைய நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கணவன் வெளிநாட்டில் இருக்கும்போது யாரோ ஒரு ஆண் அடிக்கடி இவங்களை வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க மேலே சந்தேகம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் பெஞ்சமின் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்த பணத்தில் சுனிதா தன்னுடைய கள்ளக்காதனுக்கு ஒரு காரை புதுசாக வாங்கியும் கொடுத்துருக்காங்க. அந்த காரில் அவனோட சேர்ந்து ஊர் சுற்றவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி சுனிதாவுடைய நடவடிக்கையை பார்த்து அக்கம் பக்கத்தார்கள் அதிர்ச்சி அடைந்து இது குறித்து பெஞ்சமினுடைய குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ வெளிநாட்டில் இருந்த பெஞ்சமினுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெஞ்சமின் இது குறித்து தான் மனைவி கிட்ட தட்டி கேட்டிருக்காரு. இதனால் வெளிநாட்டில் இருந்த பெஞ்சமினுக்கும் உள்ளூரில் இருந்த மனைவியான சுனிதாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சுனிதா திடீரென வீட்டிலிருந்து மாயமாயிட்டாங்க. இப்படி சுனிதா வீட்டில் இருந்து மாயமாயிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய குடும்பத்தார் அவரை பல்வேறு இடங்களையும் தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் எங்கு தேடியும் எந்த விதமான தகவலும் கொடுக்கல. இதை அடுத்து தான் அவருடைய கணவனான பெஞ்சமினுக்கு இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அவர் இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் மனைவியை காணாமல் போயிட்டாளா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியான அவர் உடனடியாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு வந்துட்டார். அவரும் தன்னுடைய மனைவியான சுனிதாவை பல இடங்களில் தேடி பார்த்துருக்காரு. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா அவர் இரணியல் போலீஸில் போயிட்டு தன்னுடைய மனைவியை காணலை அப்படின்னு சொல்லி போலீஸில் போயிட்டு புகாரும் கொடுத்துட்டாரு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் மன உளைச்சலுக்கு ஆளான பெஞ்சமின் தன்னுடைய வீட்டில் புதிதாக கட்டி வாழ்ந்த அந்த புதிய வீட்டில் தெற்கு மணக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் விஷம் குடித்து உயிருக்கு போராடிய நிலையில் ஃபேஸ்புக்கில் லைவில் ஒரு வீடியோ பதிவு செய்து அவர் வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்த அக்கம் பக்கத்தில் எல்லாமே அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. மாலை அவர் விஷம் குடித்து வீடியோ வெளியிட்டிருந்தார். உடனடியாக ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டே அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் பரிதாபமாக இறந்து போயிட்டார். இது குறித்து போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினாங்க. இதற்கிடையில் தற்கொலைக்கு முன்பு பெஞ்சமின் தன்னுடைய முகநூல் வீடியோவில் பேசியிருப்பதையும் போலீஸார் கைப்பற்றினாங்க. அதில் அவர் பல்வேறு விதமான அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருந்தார். அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருந்தார்னா, எஸ்பி ஐயா, 19 வருஷம் என் மனைவியை நான் ராணி மாதிரி வச்சுருந்தேன். அவள் என்ன கேட்டாலும் அதை நான் வாங்கி கொடுத்துருந்தேன். அவளுடைய ஆசையை நிறைவேற்ற நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். என் குடும்பத்தோடு என்னுடைய வீட்டில் நான் இருந்தேன். அப்போதே என் மனைவிக்கு கள்ளக்காதல் இருந்துள்ளது. அந்த வீட்டை என் மனைவியை சொன்னாலே அப்படின்னு சொல்லி தான் நான் 33 லட்சத்துக்கு விற்றேன். அதுக்கப்புறம் நான் சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து இந்த புதுசாக ஒரு வீட்டையும் கட்டினேன். என் சாவுக்கு காரணமான சைஜு, அதாவது என் மனைவியோட கள்ளக்காதலான சைஜு, சுனிதா, அதுக்கப்புறம் சைஜுவுடைய அக்காவான ஷீலா, இவங்க 3 பேரையும் நீங்கள் சும்மா விடாதீங்க என்று பேசியபடியே அம்மா எம்மா என்று கதறியபடியே கதறி அழுகிறார். இன்னைக்கும் என் வீட்டுக்கு வந்தா என் சாவுக்கு காரணமான இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாரு. அதை நான் செத்த பிறகு மேலே இருந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன். என்னை பெத்த கடவுளே, அவங்கள நீங்கள் விடாதீங்க. 19 வருஷம் இந்த சைஜு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருந்திருக்கான். அவனை விட்டுறாதீங்க. அவன் வீட்டில் தான் அவளும் இருக்கா. திரிவந்திக்கரை சைஜு, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். எஸ்பி ஐயா, உங்களை நான் மாதா அன்னையாகவே நான் உங்களை கருதுறேன். நடவடிக்கை எடுங்க. மீண்டும் மீண்டும் என் சாவுக்கு காரணம் அந்த 3 பேர் தான் அப்படின்னு கூறி தன்னுடைய நெஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. என்னுடைய மனைவியை விட்டு என்னால் பிரிஞ்சு வாழ முடியல. அவனை நீங்கள் விடாதீங்க. இவ்வாறு அந்த வீடியோ முடிகிறது. சுமார் 13 நிமிஷம் அந்த வீடியோ ஓடுது. இந்த வீடியோவில் 10க்கும் மேற்பட்ட முறை சைஜு, அவருடைய கள்ளக்காதனுடைய பெயர், சுனிதா மனைவியின் பெயர், ஷீலா மனைவியுடைய சகோதரி பெயரை 3 பேரையுமே விடாதீங்க அந்த வீடியோவில் 13 நிமிஷம் வீடியோவில் 10 முறை சொல்லியிருக்காரு. கதறி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே அழுகுறாரு.
சிங்கம் போல இருந்த என்ன 19 வருஷமாக சதிச்சிட்டா, எஸ்பியா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, தூக்கில் போடுங்க என பேசக்கூடிய அந்த காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருந்தன. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஸ்டாலினின் உத்தரவின் பேரில் இரணியல் போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதாவது சுனிதா திருமணத்திற்கு முன்பே பள்ளி பருவ காதலனான திருநந்திக்கரை பகுதியை சேர்ந்த சைஜு என்புடன் தொடர்பில் இருந்து வந்திருக்கிறார். திருமணத்திற்கு பிறகும் அந்த தொடர்பை துண்டிக்காமல் திருமணம் கடந்த உறவில் இருந்து வந்ததும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கணவன் சவுதி அரேபியாவில் இருந்து விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வரும்போது கணவனுடனும் கணவர் வெளிநாடான சவுதி அரேபியாவுக்கு சென்றவுடன் தன்னுடைய காதலான சைஜுவுடனும் இரட்டை குடும்பம் நடத்தி வந்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கணவர் உழைத்து அனுப்பிய பணத்தில் காதலான சைஜுவுக்கு கார் வாங்கி கொடுத்து அதில் இருவருமே ஊர் சுற்றி தனிமையில் இருந்து வந்ததும் தெரிய வந்தது. ஒரு கட்டத்தில் கணவர் ஆசையாக கட்டிய அந்த வீட்டை விற்பனை செய்து காதலனுக்கு மாத்தார் பகுதியில் பங்களா வீடு கட்டி கொடுத்தும் அவருடன் மாத கணக்கில் தங்கி குடும்பம் நடத்தி வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கணவர் பெஞ்சமின் சவுதி அரேபியாவில் 19 வருடமாக கஷ்டப்பட்டு உழைத்து சுமார் 1 கோடி ரூபாய் பெருமானான சொத்தையும் கையகப்படுத்தியதை தொடர்ந்தே சுனிதா தன்னுடைய பள்ளி காதலான சைஜுவுடன் நிரந்தரமாக ஓட்டம் பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சவுதி அரேபியாவில் இருந்து வந்த பெஞ்சமின் தனது மனைவியை மீட்டு தர இரணியல் காவல் நிலையத்தில் புகாரளித்த நிலையில் சுனிதாவோ கணவுடன் வாழ விரும்பவில்லை என கூறி கள்ளக்காதலான சைஜுவுடன் சென்றதால் தான் பெஞ்சமின் மன உளைச்சலில் இருந்து இந்த சோகமான முடிவை அவர் தேடிக்கொண்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. மனைவி கையை விட்டு சென்ற நிலையில் உயிரை கொடுத்து உழைத்த மொத்த சொத்துமே பறிபோன இயக்கத்தில் வீடியோவை வெளியிட்டு பெஞ்சமின் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட விவரமும் தெரிய வந்ததால் அவரை தற்கொலைக்கு தூண்டியதாக மனைவியான சுனிதா, காதலான சைஜு, அவரது அக்காவான ஷீலா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது போலீசார் சுனிதாவை கைதும் செய்திருக்கிறார்கள். மேலும் தலைவரைவாக இருக்கக்கூடிய காதலனையும் அவருடைய சகோதரியான ஷீலாவையும் போலீசார் தற்போது வலை வீசி தேடியும் வருகிறார்கள். மேலும் அவரது மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெஞ்சமின் உறவினர்கள் அதிகாரிகளுக்கு மனு அனுப்பியும் உள்ளனர். இந்த சம்பவம் தற்போது குமரியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மனைவி கள்ளக்காதலுடன் ஓடிப்போனதால் போலீஸ் சூப்பரண்ட் ஐயா 19 வருஷமாக என் மனைவி நான் ராணி மாதிரி வச்சுருந்தேன், ஆனால் அவளோ கள்ளக்காதலுடன் போயிட்டா, அவளை நீங்கள் சும்மா விடாதீங்க, கள்ளக்காதலையும் விட்டு விடாதீங்க, கள்ளக்காதலன் என் மனைவி, என் மனைவியோட அக்கா, இது எல்லாரையுமே தூக்கில் போடுங்க, நான் செத்த பிறகு மேலே இருந்து அதை நான் பார்ப்பேன், உங்களை நான் தெய்வமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கணவன் வீடியோவை வெளியிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவமானது குமரியில் நடந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த கணவன் செஞ்சது சரியா தவறா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.